ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டோ டிவி. இன்னைக்கு என்ன பார்க்க போனால் 28/2/2024 கேரளா லாட்ரி கெஸிங் தான் பார்க்க போகிறோம். யாரு குழுக்கலாம் உங்களுக்கு தெரியும். 50-50 FF 86 தான் குழுக்கள். அதுக்கு முன்னாடி 27/2/2024 ரிசல்ட் பார்த்துருப்பீங்க 265. வாங்க நம்ம எந்த மாதிரி வின்னிங் கொடுத்துருக்கோம், எந்த மாதிரிலாம் வின்னிங் அமைஞ்சிருக்கு, திருத்தர எல்லா போர்டும் நல்லபடியாக வின்னிங் ஆயிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் பெஸ்ட்டு கமாண்டுங்க, நிறைய பேர் வின் பண்ணியிருக்கீங்க. அவங்க பேரெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கெலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒவ்வொரு ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ டோன்ட் டிலே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். 265ஓட என்னோட கெஸிங் எப்படி வந்துருக்கு அதை பார்த்துடலாம். 27ஆம் தேதி நான் என்னோட கெஸிங்கில் இங்கே 596 கொடுத்துருந்தா அவங்களை அடிக்கடி சொன்னால் பாக்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பிளான் பண்ணது 214 பாக்ஸ் போட சொல்லியிருந்தேன். நான் வந்தது இந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணி பாக்ஸ் போடுனா கூட பிசி வின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே 685 இதை பாக்ஸ் போடும் பட்சத்தில் கண்டிப்பாக பிசி வின் பண்ணிக்கலாம். அங்கே நான் திரும்ப சொல்கிறேன், கொஞ்சம் பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். அதே மட்டும் 6-9 ஒரு நம்பர் இறங்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மட்டும் 6 கண்டிப்பாக இறங்கியிருக்கு. அதே மட்டும் நான் லைவில் பார்த்துடலாங்க என்னோட கெஸிங் எப்படி அமைஞ்சிருக்குன்னு. ஸோ லைவில் நீங்கள் பண்ண கமாண்டை வச்சு எடுத்தது கண்டிப்பாக லைவில் சொல்லியிருந்தேன் 6 கண்டிப்பாக இறங்கணும். அதே மட்டும் 6 கண்டிப்பாக இறங்கியிருக்கு. ஆக்சுவலாக பவர் நம்பர் பொறுத்த முடியும் ஏசி தாங்க பாஸ் ஆகிருக்கு. ரெண்டுமே டெஸ்ட்டு மிஸ்ஸில் போயிருக்கு. ஆக்சுவலாக 2க்கு போல் 6 கொடுத்துருக்கலாம். எல்லாமே ஒரு நம்பரில் தான் போயிருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மட்டும் இங்கேயும் ஏசி மட்டும் தாங்க பாஸ் ஆகிருக்கு. சரி, நான் கெஸிங் நல்லபடியாக எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 265ஓட பெஸ்ட்டு கமாண்ட் பார்த்துடலாம். கமாண்ட் பண்ணிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த பெஸ்ட்டு கமாண்ட் எப்படி இருப்போம்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் பண்ணுற கமாண்டில் ஏபி, பிசி இல்லைனா ஏசி இல்லைனா ஏபிசி நீங்கள் கொடுக்குற ஆல் போர்டில் 1 நம்பர் 2 நம்பர் பாஸ் ஆகிடுனா அவங்க நேமோட நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன் உங்கள் பேரெல்லாம் சொன்னேன்னா இவங்களும் இந்த வீடியோக்களையும் கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் ஏகப்பட்ட பெஸ்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனையும் போய் ஒரு பார்வை போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ராஜிபி 265 கொடுத்தாங்க. ஆக்சுவலாக ரிசல்ட்டுக்கு முன்னாடி சின்ன டவுட் இருக்குது. இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடியே கொடுத்தா சொன்னால கெஸிங்க. ஸோ விஜய்குமார் ஆல் போர்டு 2 ஆர்மியாக டார்கெட் பண்ணுது. அப்படி இலக்கணகுமார் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி அதான் சொல்கிறேன், கொஞ்சம் பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். பாக்ஸ் போட மறக்கவே மறக்காது. நல்லபடி இந்த கெஸிங் எடுத்திருக்காருங்க. ஸோ ரம்மி நம்பர் எடுத்திருக்காப்புல கொஞ்சோட பாக்ஸ் போட்டு தான் கண்டிப்பாக பிசி வின் பண்ணிக்கலாம். இம்ரான் ஆல் போர்டு 5, பிரபாகரன் ஆல் போர்டு 5, எம்கே லேசர் ஆல் போர்டு 5. நிறைய பேர் நல்ல விதமாக ஆல் போர்டு 5 டார்கெட் பண்ணுறீங்க. சி போர்டு அமைஞ்சிருந்தால் வாழ்த்துக்கள். தல ரமேஷ் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி டெஸ்ட் மிஸ்ஸில் பேருக்கு என்னை மாதிரி தாங்க இன்றைக்கும். அமிர்தா ஆல் போர்டு 6-5 ஸோ நல்ல கெஸிங். 6-5 அருமையான கெஸ் பண்ணியிருக்காங்க. சடன்ராஜ் அதே தாங்க ஆல் போர்டு 2-6 பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபிங்க. 2-5 ஆல் போர்டு ஸோ நல்ல கெஸிங். பாலாஜி பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. நான் திரும்ப சொல்கிறேன், கொஞ்சம் பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பிரகாஷ் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி, கார்த்திகேயன் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. நீங்கள் பாக்ஸ் போடும் பட்சத்தில் நான் பிசியோ இல்லைனா ஏபிசியோ பிளக் இந்த சி போர்டோ கண்டிப்பாக உங்களுக்கு வின் பண்ண அதிகபட்சம் சான்ஸ் இருக்குது. உங்களோட நீங்கள் கிடைக்கிற ஒரு நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை பாக்ஸ் போட்டு விளையாடுங்க. எவ்ரிடே பாக்ஸ் போட்டு விளையாடுங்க. ரஞ்சித் மாஸ்டர் ஆல் போர்டு 6, ராஜ் கணேஷ் பிஏ பாக்ஸ் போர்டு பட்சத்தில் ஏபி, சிவகுமார் சிவா ஆல் போர்டு 2-6, சுரேஷ் ஆல் போர்டு 5 தான் சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி சி போர்டு 5 நல்ல கெஸிங். மகேஸ்வரி ஆல் போர்டு 5 டார்கெட் பண்ணியிருந்தாப்புல. சுதாகர் போதா பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி. அதே மாதிரி பிரகாஷ் ரவி சி போர்டு 5 அருமையாக டார்கெட் பண்ணியிருந்தாப்புல. கிருஷ்ணமூர்த்தி ஆல் போர்டு 6, மியூசிக் ராகவேந்திரா பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், விட்டாதீங்க. வீடன் ஏசி. அதே மட்டும் கேஆர்பி பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. பவன் கார்த்திக் ஆல் போர்டு 6 தான் சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி ஆல் போர்டு 6 ஸோ பி போர்டில் அருமையான கெஸிங். அதே மாதிரி சுல்தானம் 9 ஆல் போர்டு 5 சி போர்டில் அருமையான கெஸிங்க. ரஜேஷ்குமார் ஆல் போர்டு 5 உங்கள் நண்பர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. ஆக்சுவலி இது வேறு நம்பருக்கு பாலசுப்ரமணியன் உங்கள் நண்பர் டிஃப்ரெண்ட் நம்பர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. கே ஐயப்பா எவ்ரிடே நல்லபடியாக கொடுத்துட்ருக்காப்புல. இன்றைக்கி டெஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுங்க 4 டிஜிட் கொடுத்துருக்காப்புல. ஆனால் சி போர்டு மட்டும் தான் மிஸ் ஆகிருக்கு. மற்றபடி நல்லா கெஸ் பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி ஸ்மெல்லிங் டான்ஸ் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி.
மொய்தன் குட்டி ஆல் போர்டு 2 சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி ஏ போர்டு அருமையான கெஸிங். நாராயணன் ஆல் போர்டு 6, முத்தழகு பங்கு ஆல் போர்டு 2, செல்வம் ஆல் போர்டு 6, திருப்பதி ஏ ஆல் போர்டு 6, பவன் கார்த்திக் ஆல் போர்டு 6 தான் சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி காலித் ஆல் போர்டு 5, சுபாகர் சி போர்டு 5 அருமையாக டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் இவங்க பேரெல்லாம் சொல்கிறேன், இவங்களும் இந்த வீடியோக்களையும் கமெண்ட் பண்ணுவாங்க. தயவு செய்து கமெண்ட் செக்ஷனை போய் ஒரு ஃபாலோ போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் உங்கள் சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றிங்க. இன்றைக்கி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்கள். நம்ம சேனலோட ஏமே என்னைக்கு 1000 லைக்கு மட்டும்தான். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ பண்ண கொஞ்சம் என்கரேஜாகவும் மோட்டிவேஷனாக அமையுது. ஸோ லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்கள். அதே மாதிரி வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேஸ்புக் குரூப் வச்சுருப்பீங்க, வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்க, சில பேர் டெலிகிராம் குரூப் வச்சுருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் குரூப் கொண்டு வச்சுருப்பீங்க. அந்த குரூப்புக்கெல்லாம் வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நான் ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கமெண்ட்ஸ் அதிகமாக வருங்க. எந்த அளவுக்கு கமாண்ட் அதிகமாக வருதோ நம்ம இவங்கள மட்டும் இன்னும் பெஸ்ட்டு கமெண்ட் நம்ம சூஸ் பண்ண முடியும். சூஸ் பண்ணி அவங்க ஓரியன்ட்ட கமாண்டு, ஸோ இவங்க பேரில் இருக்கல இவங்க பண்ணுற கமாண்டை வச்சு நம்ம லைவில் இன்னும் நல்லா ஈஸியாக வின்னிங் நம்ம எடுத்துட முடியும். மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கெஸிங் நம்பரை கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. லைவில் வர ஒன்று பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நான் லைவ் வந்த உடனே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்துடும். நீங்களும் கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் மிஸ் இட். அடுத்து ஏபிசி நம்பர் பார்த்துடலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்னோட ட்ரிக்கில் இருக்க வீடியோங்க. இப்போ பார்க்குற ஃபுல்லாக என்னோட ட்ரிக்ஸு எப்படி உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஸோ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இந்த போர்டில் இருக்க நம்பர் உங்கள் கெஸிங்லேயோ இல்லை உங்கள் ட்ரிக்லேயோ உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தாலும் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏ போர்டு பொறுத்த முடியும் 7, 6, பி போர்டு பொறுத்த முடியும் 0, 1, சி போர்டு பொறுத்த முடியும் 8, 2, சப்போர்ட் நம்பராக 4 கொண்டு வந்திருக்கேன். 4 உங்களுக்கு தெரியும் ஏபிசி நம்பர். இதில் வேணால் அமையும். இந்த மனமும் உங்கள் கெஸிங்லேயும் உங்கள் ட்ரிக்லேயும் உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் தட்டி தூக்குங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் நல்ல விதமாக ஏ போர்டு நம்பர் என்ன, பி போர்டு நம்பர் என்ன, சி போர்டு நம்பர் தனித்தனியாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் கமெண்டுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கும் உங்கள் கமெண்டாக நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஏ போர்டுனா, பி போர்டுனா, சி போர்டு என்னன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்பர் டார்கெட் பண்ணிட்டோம். இந்த நம்பர் டார்கெட் பண்ணிட்டு நம்ம சார்ட் ஓரியண்டாக எடுத்து மிக்சிங் 3 டிஜிட் நம்பரை பார்த்துடலாம். முடிஞ்சளவு சொல்கிறேன், நீங்கள் ஒரு நம்பரை 2 நம்பர் கெஸ் பண்ணி தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. அப்படி பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் நினைக்கிற நம்பர் இந்த போர்டோட கொஞ்சம் மேட்சாக இருந்தால் கண்டிப்பாக பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். இதில் 708, 612, 067, 812, 746, 187 மேலே கொஞ்சம் கண்ணு இருக்கட்டும். அதே மாதிரி 260, 401, 824, அதே மட்டும் 945 அந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸிங் உங்கள் ட்ரிக்லேயும் உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி உங்களோட 3 டிஜிட் நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் நினச்ச நம்பர் இந்த போர்டில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கண்டிப்பாக தட்டி தூக்குங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து ஏபி, பிசி, ஏசி நம்பர் பார்த்தலாம். இதுவும் ஒரு தனி ட்ரிக்கில் எடுத்த வீடியோ தாங்க. இது சிம்பிள் ட்ரிக்கு தான். இதில் 81, 26, 05, 37, 59, 72, 94, 68, 53, 10. ஆக்சுவலாக உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நாளைக்கு நீங்கள் 4 நீங்கள் அதிகமாக டார்கெட் பண்ணுறீங்க, இல்லாட்டி 3 அதிகமாக டார்கெட் பண்ணுறீங்கன்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 3 எடுத்துக்கோங்களேன். 3க்கு முன்னாடி 7, 3க்கு முன்னாடி 5, 537 பாக்ஸ் போட ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் 4 சப்போர்ட் இருக்கிற 4க்கு முன்னாடி 9 இருக்குது. ஸோ 9 ஓரியண்டா 9, 5. ஸோ இப்படி தான் நீங்கள் டார்கெட் பண்ண முடியும், பார்த்துக்கோங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் என்னோட ட்ரிக்ஸ் சின்ன டெமோ பார்த்துலாம். இதில் ஏபிசி நம்பர் எப்படி இருக்கிறது, பிசி நம்பர் எப்படி இருக்கிறது, ஸோ சி போர்டு நம்பர் எப்படி இருக்கிறது, ஸோ கரண்ட் கெஸிங்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் எப்படி, ஸோ பவர் நம்பரோட கெஸிங் எப்படி, எல்லாமே உங்களுக்கு ஒரு 7 வீடியோஸாக கொடுத்துருப்பாங்க. அந்த 7 வீடியோஸோட லிங்க்கும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து பவர் நம்பர் பார்த்தலாம். பவர் நம்பர் பார்த்தோன்னா உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தாங்க, உங்களுக்கு எந்த ஒரு கெஸ்ஸிங்குமே பண்ண தெரியல, அப்படிப்பட்ட நீங்கள் தனிநபராக இருக்கும் பட்சத்தில் வாரத்தில் 7 நாளுமே ஒன்லி பவர் நம்பரில் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். பட் எந்த போர்டுக்கும் போக வேண்டாம். ஏபிசி போர்டு போக வேண்டாம், ஏபிபிசி அதே மாதிரி காரணகசி எதுக்கு போக வேண்டாம். ஒன்லி இந்த பவர் நம்பரில் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். வாரத்தில் 2 நாளுக்கிட்ட 2 நாளோ 3 நாளோ கண்டிப்பாக பிசியோ ஏபிசியோ கண்டிப்பாக உங்களுக்கு வின் பண்ண அதிகபட்சம் சான்ஸ் இருக்குது. இதுக்கு ஒன்று பண்ணும், லக்கு வேணும். கண்டிப்பாக லக்கு அமையும். அதே மாதிரி பாக்ஸ் போட்டுருங்க. 356, 079, 914. ஸோ இந்த நம்பர் லக்கு பேஸில் ப்ளே பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு
எவ்ரிடே வீடியோவில் சொல்லிட்டு நம்மளோட தமிழ் பையன் கேரளா போன நம்மள்ட்ட இந்த சேனல் யூடியூப்ல தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த சேனல் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ் பையன் கேரளா போன யூடியூப்ல சர்ச் பண்ணுங்கள், நம்மளோட சேனல் வந்து நிற்கும். அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கேயும் உங்கள் சப்போர்ட்டையும் உங்கள் கமெண்டே நீங்கள் தெரிவிங்க. அதே உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி பேரும் தமிழ் பையன் _ கேரளா போன விடுப்பவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப் சேனலும் இருக்குது. அடுத்து கலண்டா கெஸிங் பார்த்தோம். கலண்டா கெஸிங் பொறுத்தவரை இன்னைக்கு கொஞ்சம் கான்ஃபிடண்டாக இருக்குது எனக்கு கலண்டா கெஸிங்கில். மேபி உங்கள் கெஸிங்கோட கொஞ்சம் மேட்சாக தான் பாருங்கள். 296, 138, 953. ஸோ கலண்டா கெஸிங் பொறுத்தவரை வின்வின்னுக்கும் 50-50க்கும் அதிக முறை வின்னிங்காக இருக்குது, இன்க்ளூடிங் கார்னியா குழுக்களுக்கு முதற்கொண்டு. ஸோ இன்னைக்கு நாளைக்கு 50-50 குழுக்கள், நாளைக்கு மீன்ஸ் இன்றைக்கி தான் 50-50 குழுக்கள். இன்றைக்கி வந்து இந்த போர்டு உங்கள் கெஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் எடுக்க பட்சத்தில் 30 தூக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து டபுள்ஸை பார்த்துருங்க. டபுள்ஸை பொறுத்தவரை டபுள் 4 கொடுத்துருக்கேன், மேபி ஒரு கொஸ்டின் மார்க் கூட விடுறேன். ஸோ லைவ் வரும் பட்சத்தில் எந்த மாதிரி டபுள்ஸ் அமையுது, இன்னும் எந்த மாதிரி நம்பர் எந்த போர்டில் அதிகமாக ஃபோக்கஸ் ஆகுது எல்லாத்தையும் நான் லைவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டில் வந்து சேர்ந்துடும், நீங்களும் கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து ஆல் போர்டு பார்த்துரும். ஆல் போர்டு பொறுத்த முடியும் 8-2 எனக்கு ஒரு நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 4 இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள், இருந்தாலும் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஆல் போர்டு நம்பர் என்னவோ அதையும் கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். மறக்காமல் இப்போ தமிழ் பையன் கேரளா போன யூடியூப் சேனலை விசிட் பண்ணுங்கள், அங்கேயும் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சார், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.